உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு, என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? அவருடைய சாயல் போலவே மாறணும். இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக இருந்து நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தால் எப்படி இருப்போம்? ஒரே ஜாடையில் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரே ஜாடையாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் எழுதிய 1வது திருமுகம் 2வது அதிகாரம் அதில் 6வது வசனம். அவரோடு இணைந்திருக்கிறதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே, என்னவனா அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு தான் எனக்கு ஆண்டவர், அவர் ஒருத்தர் தான் எனக்கு கடவுள், அவர் தான் எனக்கு சாமி அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலாக சுத்துனா பத்தாது. ஃபேமிலியே நல்லா ஆட்டோலையும் இதுலேயும் அதுலேயும் ஏற்றிட்டு வேன்லையும் ஏற்றிட்டு 7ஆம் ஊர் வந்து நைட் விஜனில் வந்து உக்காந்துக்கிட்டா கூட பத்தாது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, whoever says, யாரெல்லாம் எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணாரோ அதை செய்யணும். இல்லாட்டி சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்களுக்கு இறையரசில் பங்கு இல்லை அப்படின்றத ஆண்டவர் பல முறை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அக்டோபர் மாதத்தை நம்ம என்னென்னா மறைபரப்பின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். மறைபரப்புனா என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை? மத்தேயு எழுதின நற்செய்தியில் கடைசி வசனம் வாசிங்க, வாசிங்க வாசிங்க, இருக்கிறத வாசிங்க. உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும், எனக்கும் தெரியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதுக்கு முன்னாடி என்னது? உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை, அப்புறம் இதோ உலகம் முடிகிற வரைக்கும், அப்புறம் அப்புறம் வாசிங்க, கடைசி 2 வசனம் வாசிங்க. இங்கே பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல போய் நற்செய்தியை அறிவி. எப்படி? நற்செய்தியை அறிவி, இது முதல் வேலை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேரில் அவங்களுக்கு திருமுழுக்கு கொடு, இது அடுத்த வேலை. நான் சொன்னது எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பி, இது அடுத்த வேலை. இதெல்லாம் செஞ்சால் கூடவே இருப்பேன். நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா உஷாராக பண்ணுவாங்க? இதை விட்டுருவாங்க, கடைசி வார்த்தையை மட்டும் பிடிச்சுவாங்க. கடைசி வார்த்தை என்னது? இதோ உலகம் முடிய மட்டும். தயவு செய்து உங்களை ஏமாற்றணுன்னா ஏமாற்றிக்கங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறார். நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். எப்படி? நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், சொன்ன வேலையை செஞ்சா நான் கூட இருப்பேன். சொன்ன வேலையை செய்யலைன்னா நீங்கள் திரும்பி இதை பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் யார் யார்கிட்டலாம் வேலை கொடுக்குறாரோ, யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நீ மக்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, இதோ நான் உன்னையோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை கைவிடுறதும் இல்லைன்னு சும்மா சொன்னாரா? இல்லை, அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து என் மக்களை வழி நடத்துன்னு சொன்னும் போது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என் வேலையை செய், நான் உன் கூட இருப்பேன். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, சும்மா கைத்தட்டி பாட்டு பாடி அல்ல இல்லையான்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அதெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்கிறதுக்கு, நம்முடைய பாசத்தையும் நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற ஆர்வத்தையும் அவருக்கு வெளிக்காட்டுறதுக்கு நாம் செய்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மிடமிருந்து விரும்புவதை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
நம்மளே வாழல, நம்மளே கடைபிடிக்கலை, நம்மளே இயேசுவை போல வாழலை மாறலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தார்கிட்ட போய் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற முடியாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க நீ ஏன் வாழலை. நான் யோசிச்சு பார்க்குறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 52 அப்போஸ்தலரான தோமா, இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற பல நாடுகள் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை அறியாதிருந்த பொழுதிலும் நம்முடைய தேசத்தில் ஒரு அப்போஸ்தலர் வந்து நற்செய்தி அறிவித்து நற்செய்தி விதைகளை விதைத்து அதுக்கு பிறகு பல புனிதர்கள் வந்து, புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அருளானந்தர் போல பல புனிதர்கள் வந்து எவ்வளோதான் மிஷினரி செஞ்சாலும் இன்னைக்கு நம்மளால் எத்தனை % தாண்ட முடியல? ஒரு 2%, 3%யே தாண்ட முடியல. ஏன் தாண்ட முடியல? சிம்பிள். மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறது வேறையாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது வேறையாக இருக்குது, ஆனால் உங்கள் வாழ்க்கை வேறையாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றணுன்னா பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அவரை போல மாறாத எவரும் கிறிஸ்தவன் அல்ல. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது ஆண்டவர் போல மாறணும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, பக்த கோடிகளுக்கு கிறிஸ்தவம் இல்லை. யாருக்கு இல்லை? ஆமாம், பக்த கோடிகளுக்கு இல்லை. பக்தர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்படலை. திருத்தூதர் பணிகள் நூலில் பார்க்கிறோம், அந்தியோக்கியா நகரில் முதலில் ஆண்டவருடைய சீடர்களை தான் அவர்கள் என்னன்னு சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, பக்தர்களை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பக்தர்கள் இருந்தாங்க, பின்னாடியே போவாங்க. ஏன்? அவர் பின்னாடி போனால் சோறு கிடைக்கும்னு போனாங்க. அவர் பின்னாடி போனால் நல்ல கதை சொன்னாங்கன்னு போவாங்க. அவர் பின்னாடி போனால் சுகம் கிடைக்கும்னு போனாங்க. ஆனால் ஒரு சிலர் பேர் தான் அவர் இறந்து உயிர் தெழுந்த பிறகு கூட அவங்கள வாழ்க்கை அவருக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்களாம் யார்? அவங்க தான் சீடர்கள். பக்தர்கள்லாம் என்னன்னாங்க? இங்கே சோறு கிடைக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல சோறு கிடைச்சோன்னு இந்த இடத்த விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. ஆண்டவர் மனிதனை நடமாடிட்டு இருந்த காலத்திலேயே இது நடக்குது. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடலை உண்டு என் ரத்தத்தை குடிக்கலனா நீங்க நிலைவாழ்வுக்குள்ள நுழைய மாட்டீங்க. உடனே ஐயா மீன் கொடுத்தீங்க சாப்பிட்டோம், அப்பம் கொடுத்தீங்க சாப்பிட்டோம், என்ன சாப்பிட முடியாது? உடம்பெல்லாம் போயிடுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சீடர்களை கூப்பிட்டுட்டு நீங்களும் போகிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ தான் பேதுரு என்ன சொல்கிறாரு? நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் உசுறு வாழ்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோன்னு பேசுகிறாரு. இதுதான் ஒரு சீடனுக்கு அழகு. என்ன ஆனாலும் சரி, யார் நின்னாலும் சரி, நான் அவரோடு நிற்பேன், அவரை போலவே மாறுவேன். இதை தான் பேதுரு செஞ்சார். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல பேதுரு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சொல்கிறாரு, என் தலைவனை நீங்கள் நேராக தொங்க விட்டீங்க, அதே மாதிரி தொங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன், என்னை அதே மாதிரி சிலுவையில் அடிங்க, ஆனால் என்ன தலைக்கீழே தொங்க விடுங்க. அந்தியோக்கியா இன்யாசியார் செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக்குன்னு சொல்லுவாங்க. அந்தியோக்கியா இன்யாசியார் அவர் வந்து நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய நண்பர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு, நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் படித்தோன்னே மக்களுக்கு என்னது, ஏதோ பெரிய விஷயம் நடந்துச்சு பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அடுத்த லைன் படிக்கிறாங்க, இன்றைக்கு தான் எனக்கு மரண தீர்ப்பு கிடைச்சது அப்படின்னு எழுதுறாரு. எப்படி? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஏன்? இன்னைக்கு தான் எனக்கு மரண தீர்ப்பு கிடைச்சது. இயேசு கிறிஸ்துக்காக சாவறதை என்ன நினைக்கிறாங்க? மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்கிறாங்க. புனித லாரன்ஸின் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து திருத்தொண்டர், திருச்சபையின் சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் கூப்பிடுறாரு. அவர் வந்து ஏற்கனவே வதைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு இரும்பு கட்டிலில் போட்டு கீழே நெருப்பு போட்டு அவரை மேலே கட்டி போடுறாங்க. டேய் ஒரு பக்கம் வெந்துச்சுரா, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்கடா. கிறிஸ்துவுக்காக சாவதே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது
கிறிஸ்துவை போல மாற ஆசையாவது இருக்கிறதா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்குறோம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்பால் முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தன்னுடைய மகனினுடைய சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் ஏற்கனவே முன்குறித்து வைத்தார். அந்த சகோதர சகோதரிகளில் அந்த ஒரே மகன் தலைப்பேரானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி செஞ்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாராம். எப்படி, எப்போ முன்குறிச்சாரு? அதுதான் கிடையாது. படிங்க, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இனிமேட்டு இந்த தாயின் கருவில் இருக்க முதல்ல சொல்லாதீங்க, நல்லா கவனிங்க, படிங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் நிலங்கும்படி எப்படி எப்பப்பா உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக, இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எப்போ தேர்ந்தெடுத்தாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பே. இங்கிலீஷில் கொஞ்சம் பழைய டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஹி லேட் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். தமிழில் பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் இடும் முன்பே கிறிஸ்து வழியாக அவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கல, நான் எவ்வளோ பிளான் பண்ணி, நான் எவ்வளோ முயற்சி எடுத்து, நான் என்னென்னமோலாம் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன்னு. நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆண்டவர் உங்களை முன்குறித்தார். எதுக்கு முன்குறித்தாரு, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய சாயல் அப்படியே இயேசுவின் சாயலாக மாறணுன்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயல்னா என்ன? ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கு. இது எல்லாமே அண்ணன் தம்பின்னு எப்படி சொல்லுவோம்? ஒரே முகச்சாடை இல்லையா, ஒரே சாயல். 3 பிள்ளைங்க ஒரே சாயல் இருக்குது, ஒரு பிள்ளை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னா என்ன சொல்வீங்க? என்ன சிரிக்கிறீங்க? அது வேற வீட்டு பிள்ளைன்னு சொல்வீங்கல்ல, அப்படி தானே? புத்தி போது பாருங்க. என்ன சொல்கிறது, 7ஆம் ஊர் வந்தோம், புத்தி மாறல. அப்போது இப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் எதுக்கு நம்மளை முன்குறிச்சாராம்? நம்முடைய சாயல் இயேசுவின் சாயலை போல மாறணும். எதுக்கு மாறணும்? அப்போ இயேசுவையும் நம்மளையும் பார்த்தா முகஜாடை ஒரே மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்தா யார் தெரியணும்? இயேசு தெரியணும். என்னைய பார்த்தா யார் தெரியணும்? நிறைய பேரை பார்த்தா பிசாசு தான் தெரியுது. ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சது என்னமோ யாருக்கு சாயலில் இருக்க? ஆமாம், நம்ம செய்கிறது என்னமோ வேறு சாயலில் தான் மாறிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி அவருடைய சாயலில் இருக்கணும்னா சும்மா இந்த என்னது இன்றைக்கி நான் 4 பேருக்கு நல்லது செய்கிறேன் அதெல்லாம் பத்தாது. மத்தேயு எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் 22, 23 வசனம் பாசிங்களேன். மத்தேயு 7, 22, 23. அந்நாளில் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவங்கெல்லாம் இதை பாருங்க, கவனிங்க பாருங்க, என்ன தரம் போட்டிருக்கு? நீ யாருன்னே தெரியாதுன்னு வரான். சர்ச்சுக்கு உட்காந்து ஆண்டவரே நல்லா பாட்டு பாடின, கை தட்டின, பிரதர் கை ஆட்ட சொல்லும் போதெல்லாம் ஆட்டி ஆட்டி கையை பாடின. நீ யாருன்னு எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா? உங்கள் முகமும் என் முகமும் இயேசுவின் முகத்தை போல் மாறுச்சுன்னா அவருக்கு நம்ம யாருன்னு தெரியும். இல்லாட்டி நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு, சும்மா அல்லையா சொல்லிட்டு போனால் பத்தாது, சும்மா கை தட்டி பாட்டு பாடிட்டு போனால்
பத்தாது. நீங்கள் 7ஆம் ஊர் வரீங்கன்னா வந்துட்டு திரும்பி போகும்போது மேத்யூவாக வந்திருக்கலாம், இயேசுவாக தான் போகணும். செல்வியாக வந்திருக்கலாம், இயேசுவாக தான் போகணும். மரகதமாக வந்திருக்கலாம், இயேசுவாக தான் போகணும். எஸ்தரா வந்திருக்கலாம், இயேசுவாக தான் போகணும். எஸ்தரா வந்து எஸ்தராவே போனீங்கன்னா அது வேஸ்ட்டு. இதுக்கு வீட்டிலே 10 தூங்கியிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல் நான் உருமாற வேண்டும். என் பேச்சில், என் சிந்தனையில், நான் பேசுகிற வார்த்தைகளில், நான் பாடுகிற பாடல்களில் எனக்குள்ள இயேசு பிரதிபலிக்கணும். தொன்போஸ்கோவை பார்க்கும்போது அவர் கூட இருந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களா, தொன்போஸ்கோ உங்களை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரி இருக்கு? எவனாவது ஒருத்தர் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து உன்னைய பார்த்தா இயேசுவை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ வேஸ்ட். நுழைய முடியாது. எங்கே நுழைய முடியாது? விண்ணக அரசுக்குள் நுழைய முடியாது. இறை அரசுக்கு உட்பட்டவர்களாக இருக்க கண்ணு மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்களேன். கண்ணு மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை உம்மை போல் இருக்க போது உங்களை மாதிரி நான் உருமாறணும். என் சிந்தனை உங்களை மாதிரி மாறணும். என்னுடைய பேச்சு உங்க பேச்சை போல மாறணும். நான் செய்கிற செயல்கள் உங்கள் செயல்களை போல மாறணும். இந்த உலக மாந்தர் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணில் உம்மை பார்க்கணும். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஐ சரண்டர். என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் உங்களால் முடியும். பலிப்பீடத்தில் வைத்திருக்கிற அப்பத்தை உம்முடைய உடலாய் மாற்ற முடிந்தவர் நீர். பலிப்பீடத்தில் நாங்கள் வைக்கிற ரசத்தை உம்முடைய இரத்தமாய் மாற்ற வல்லவர் நீர். இதோ அதே பலிப்பீடத்தில் என்னையே அர்ப்பணிக்கிறேன். உம்மை போல என்ன மாத்துங்க. உம்மால் முடியும் ஆண்டவரே, என்ன மாத்துங்க. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சேர்ந்து பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும் என்னை, பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறவங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னை முழுமையாக உமது பலிப்பீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். வெறும் அப்பத்தை உம்முடைய உடலாய் மாற்றுவது போல, வெறும் திராட்சை ரசத்தை உம்முடைய இரத்தமாய் மாற்றுவது போல, என்னையும் உம்மை போல் மாற்ற உம்மால் முடியும். ஆகவே என்னை அர்ப்பணிக்கிறேன். உமது சித்தத்தின்படி எனது முகத்தில் உமது சாயல் தெரியும்படி என்னை உருமாற்றும். என் சிந்தனை, என் சொல், என் செயல், என் ஏக்கம், என் எண்ணம் எல்லாம் உம்மை போல் மாறட்டும். இந்த நாள் முதல் என் சித்தம் அல்ல, என் திட்டங்கள் அல்ல, உமது சித்தம் நிறைவேறட்டும்.
இயேசுவே உம் கைகளில் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். அப்போ நம்ம இப்போ வாசிச்சது ரோமையர் 8:20-30 வாசிங்க. இப்போ 29 என்ன போட்டிருக்கு? உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? அவருடைய சாயல் போலவே மாறணும். இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக இருந்து நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தால் எப்படி இருப்போம்? ஒரே ஜாடையில் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரே ஜாடையாக மாறணும். இப்போ 30வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நான் சொன்ன புரியுதா? யாரை முன்குறிச்சாரோ அவங்கள தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கூட்டிகிட்டு வந்தாருன்னா சும்மாலாம் கூப்பிட்டு வரல, வச்சு செய்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு வழி பண்ணாமல் ஆண்டவர் வீட்டுக்கு விட போகிறதில்ல. ஹல்லேலூயா. கூட்டிகிட்டு வந்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உருமாற செய்வார். ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க. அவர் யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். அப்புறம் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ அவருக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு எப்படி வேணுமோ, அவருக்கு எது ஏற்றுக்குமோ அந்த ஏற்றது போல என்ன பண்ணுறாராம்? மாற்றிடுவாராம். ஹல்லேலூயா. வந்துட்டீங்கல்ல, அவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் அதை செய்ய முடியும். நம்புறீங்களா? நம்புறவங்க வளர்த்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி, என்னை உருமாற்றுகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை முன்குறிச்சவர் என்னை அழைச்சாரு. என்னை அழைச்சவர் என்ன பண்ணுவாராம்? அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன, அதோட நிறுத்த. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. யாரெல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்களோ அவருடைய பரலோகம் ஆட்சியில் கொண்டு போய் சேர்ப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மோட்சத்தில் ஒரு சீட் ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவர் மாற்றி மேலே கொண்டு போயிடுவார். அவசரப்பட்டு போனீங்கன்னா வேற எங்கேயாவது போயிடுவீங்க. பொறுங்க. அவர் கூப்பிட்டார் இல்லையா, அவர் மாற்றுவார். உள்ளேருந்து உங்களை மாற்றுவார். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் அவரே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்வா? அவர் செய்வார். நம்புங்க. ஹல்லேலூயா. அழைத்தார் இல்லையா, உருமாற்றுவேன்னு சொன்னார் இல்லையா, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார் இல்லையா, அவர் செய்வார்னு நம்புங்க. அதை அந்த நாளுக்காக ஏங்குங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய ஏக்கமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா, மகிமையில் அவரோடு நான் நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீடு. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான். மனசார சொல்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரை இல்லா பரிசுத்தரோடு, கரை திரை இல்லா பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில். ஏன் இன்ப இயேசு ராஜா
மகிமை எல்லாவரோடு நான். அதை பத்தி யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மேலானவற்றை தியானிங்க, மேலானவற்றை யோசிங்க, மேலானவற்றை ஏங்குங்க, அதை நீங்கள் நாடுங்க. சும்மா இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதுபடியெல்லாம் யோசிக்கிறது, அதுக்காக ஏங்குறது, அது வேங்கிறது விட்டுறணும். எனக்கு தெரியும், இங்கே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஏக்கங்கள் இல்லாமல் வரல, திட்டங்கள் இல்லாமல் வரல. நான் கேட்குறேன், உங்கள் திட்டம் பெட்டராக இருக்குமா, அவர் திட்டம் உங்களுக்காக பெட்டராக இருக்குமா? அப்போ அதை சொல்லி தொலைங்களேன். ஆண்டவரே, நான் இதை பிளானில் வச்சுக்கிறேன், ஆனால் உங்கள் பிளான் இதை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும், உங்கள் பிளானை நிறைவேற்றுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் எல்லாம் தெரிஞ்சவர், நமக்காக அவர் பிளான் போட்டிருப்பார். எப்படி? அவர் எல்லாம் தெரிஞ்சவர், நமக்காக அவர் பிளான் போட்டவர். நான் உனக்காக போட்டிருக்க பிளானில் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னவர். அவர்கிட்ட போய் ஐடியா பண்ணி, அவங்ககிட்டே போய் ஐடியா, ஆண்டவரே அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா இதில் அவருக்கு அவருக்கு வந்து என்னது, அவருக்கே வந்து கமிஷன் என்ன தெரியுமா? அடுத்த நைட் விஜிலேருந்து சாட்சி சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எப்பா உன் சாட்சியெல்லாம் வேணாம், மேலேருந்து எனக்கு சாட்சி இருக்குது. அல்லேலூயா. அதனால் அவர் சித்தத்தை நாடுங்க, அதுக்கு கொடுங்க. அவர் அப்படி தாங்க இருந்தார். ரெண்டாவது, இந்த சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறவங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்களுடைய தோரணையும் அந்த தெனாவட்டையும் கொஞ்சம் பார்க்கணும். இன்றைக்கி காலையில் தான் ஒரு சகோதரர், நேற்று சாயந்தரம் ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் ஜுரம் வந்துச்சு ஃபாதர். எப்படி? ஜுரம் வந்துச்சு ஃபாதர். எனக்கு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, இந்த பார் நீ தான் குத்த. எப்படி? ஆண்டவர் என்ன குத்தாராம்? ஆடா பாவி, வைரஸ் ஆடா அவரை பார்த்த, இந்த பார் நீ தான் குத்த, நீ தான் எத்தணும். நீ ஊரில் சுற்றி வாங்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட நீ தான் குத்த, நீ தான் எத்தணும். நீ எத்துட்டா நாளைக்கு காலைல சர்ச்சில் போய் கீபோர்டு வாசிப்பேன். யார்கிட்ட? எனக்கு இது இப்போ இவனை திட்டுறதா பரிதாபப்படுறதானே எனக்கு தெரில. என்னத்த சொல்கிறது? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? ஆண்டவரே, நான் வெறும் புழு, நான் ரொம்ப தூசி, நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, உங்கள் முன்னாடி பேச துணிச்சிட்டேன், லைட்டாக ஒரு விஷயம் மட்டும் லைட்டாக கேட்டுக்கிட்ட ஆண்டவர். இப்படி தான் நிற்கிறார். யார்? மோய்சன் எப்படி நிற்கிறாரு? தலை குப்புற கிடக்கிறார். மூஞ்சி எங்கே கிடக்குது? மண்ணில் பொஞ்சு கிடக்குது. நான் ஆபிரகாம் என்ன மேலே இப்படி பத்துக்கிறேன், எந்திரி எந்திரின்னு அவர் தான் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அதே மாதிரி யோசுவா பிரச்சனைன்னு வந்துட்டா சாஷ்டாங்கமாக, அதாவது ஆண்டவர் கூட நெருக்கமாக பழகி டெய்லி அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்கள அவர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க? பம்பி பம்பி பயந்து பயந்து தான் பேசுகிறாங்க. நேற்று பேஞ்ச மழையில் முளைச்சா காலானெல்லாம் என்ன பேசுது ஆண்டவர்கிட்டனா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு அவனுக்கு என்ன தெரில, தாழ்ச்சியே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனம் மட்டும் வாசிங்களேன். பிலிப்பியர் 2:6. இல்லது இப்படியா? அவர் வந்து கடவுள், இயேசு கடவுள், அது யாருக்கு சந்தேகம் இல்லைல்ல. அவர் கடவுள், அவர் எல்லா வல்லமையுடையவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ சக்திசாலி, பரலோகத்தில் இருக்கிறாரு, ஆட்சி செய்கிறாரு. அப்படியேப்பட்டவர் என்ன போட்டிருக்கு படிங்க. படிச்சிங்களா? இப்படி படித்தா யாருக்கும் ஒன்று புரியாது. நான் சொல்கிறேன் என்ன போட்டுக்கு தெரியுமா? அவர் பரலோகத்திலேருந்து மனுஷனை கீழே இறங்கி வரும்போது அந்த பவரெல்லாம் சுருட்டின்னு வரல. அவர் இப்போ நம்ம போனால் எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறோம்ல பேக்கில், அப்படி தானே? எங்கே போனாலும் ஒரு செல்ஃபோனு, அப்படியே நைட்டில் நமக்கு பிஸ்னஸ் காலாக வந்துட போகுது, செல்ஃபோனு, அப்புறம் என்னது பர்ஸு, லேப்டாப்பும் தூக்கின்னு வந்துக்கிறீங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க போல இருக்குது ஏலாவூரில். பண்ணுங்க, ஆசீர்வாதம் தான். அப்போ எல்லாத்தையும் தூக்கின்னு தான் போகிறாங்க இல்லை, சொல்கிறது வெக்கேஷனு, பண்ணுறது ரீலொகேஷனு, எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறோம். ஆண்டவர் அப்படி இல்லை. பரலோகத்திலேருந்து இறங்கி வரும்போது அந்த பரலோக வல்லமைகளை கூட அவர் என்ன பண்ணலையா, எடுத்துகிட்டு வரல. சாதாரண ஒரு பெண்ணுக்கிட்ட சாதாரணமாக பிறகுறார். சாதாரணமாக அவர் எல்லாத்தையும் திறந்து ஒரு அடிமையின் ரூபத்தில் அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறக்கிறார். நான் சொல்கிறது வழங்குதா? அவர் கடவுள் தான். ஆனால் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அந்த வல்லமைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து அவர் பிறக்கலை. உங்களை போலையும் என்னை போலையும் அவர் பிறக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே அப்படி செய்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. யோவான் 13:14-15. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய பாதங்களை கழுவுறாரு. கழுவி முடிச்சுட்டு சொல்றாரு, உங்கள் ஆண்டவரும் தலைவனுமான நான் உங்கள் பாதாடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவணும். நான் செய்தது போலவே நீங்களும். இந்த பாருங்க, நான் உங்களுக்கு முன்னுதாரணமாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறார். எத்தனை பெரிய வேலைகள் நம்ம பூசைக்கு போயிருக்கிறோமா இல்லையா? இந்த மனுஷன் சொன்னாரேன்றதுக்காகவாவது என்னைக்காவது வந்து யாராவது பாதம் கழுவி விட்டுக்கிறோமா? நான் சொல்கிறது விளங்குதா? வருஷம் இதை படிக்கிறோம், ஆமாவா இல்லையா? வருஷம் இந்த பேசேஜை படிக்கிறோம். எத்தனையோ அவர் சொல்றாரு, நான் முன்னுதாரணம் வச்சிருக்கிறேன், நான் உங்க பாதங்களை கழுவுனது போல நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கிறார். யாராவது ஒருத்தர் செஞ்சது உண்டா? அப்புறம் என்ன, சித்தம் போ ஆண்டவரே, உங்க சித்தத்தை நிறைவேறு, சித்தம் செய்வதுதான். பொய். அவங்க பாருங்களேன், அவங்க என்ன தர சொல்றாங்க, சாமியார் விட்டா தானே கழுவ முடியும். ஏசு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு போய் கழுவ வேண்டியதானே. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பைபிள் ஆண்டவர் சொல்கிறத விட்டுட்டு பைபிளை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தான் பிடிச்சின்னு உட்காந்துருக்குறோம். அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாருங்க, தாழ்ச்சியாக இருந்தால் நான் கூட இருப்பேன், நீ தாழ்ச்சியாக இல்லையா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு எதிரியாக நிற்பேன்றார். பாருங்கள், யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. James chapter 4 verse 6. யாக்கோபா செருக்குற்றோரை தாழ்நிலையில் இருப்போரை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. தாழ்ச்சி இருந்தால் அவர் முன்னாடி அடக்கி வாசிச்சா அவர் இறக்கம் காட்டி தூக்கி விடுவார். அங்கே போய் சீன் போட்டால் போட்டு தள்ளுவார், எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் முன்னாடி தாழ்த்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லும் பொழுது அவர் இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கெத்செமனி பூங்காவனத்தில் அவர் எப்படி ஜெபிச்சாருன்னு பைபிள் நமக்கு காட்டுது. என்ன சொன்னாரு? கெத்செமனியில் என்ன சொன்னாரு? தந்தையே, உமக்கு சித்தமானால். பாருங்க, அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, சொந்த தந்தை கிட்ட கேட்கிறாரு.
அவர் ஒருத்தருக்கு தான் அவர் அப்பான்னு கூப்பிடுற உரிமையே இருக்குது. அவர்கிட்ட அவர் பேசும்போது எப்படி பேசுகிறாரு? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமாக இருந்தா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தா இந்த துன்மை என்னை விட்டு போகட்டும், ஆனாலும் ஏன் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம் நிறைவேறட்டும் சொல்றாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபிக்கும் பொழுதாவது இயேசுவை போல் ஜெபிக்கிறது உண்டா? அவர்கிட்ட பேசும்போது இயேசுவை போல பேசுறது உண்டா? என்ன ஐடியா வேணா கொடுங்க, கூட இது ஒரு வயிற்று சேர்த்துக்காங்களேன். ஆண்டவரே, என் புத்திக்கு எட்டின வரைக்கும் தான் நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் என் விருப்பப்படியல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இந்த ஒரு லைன் சொல்லாததுனால தான் மாட்டிக்கிறோம். ஏன் பைபிள் ஆண்டவர் போட திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை கேட்டால் ஐயோ அழுது தொலைதேன்னு தொல்லை பண்ணுறதுனால என்ன பண்ணுவார்? கொடுத்துட்டுவார். அதுக்கப்புறம் அவஸ்தைப்படணும். நான் பட்டிருக்கேன். சின்ன வயசில் கேட்கக்கூடாததெல்லாம் வாயை திறந்து கேட்டு இன்றைக்கி 30 வயசு ஆனதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு கழிச்சு 25 வருஷம் கழிச்சு ஏன்டா இடிக்க, ஏன்னா அந்த வயசில் என்ன கேட்குறோன்னு தெரியாமல் கேட்டுடுறோம். திரும்ப திரும்ப நம்ம நச்சரிக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்துட்றாரு. ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. பைபிள் தெளிவாக சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதிப்பார் தெரியுமா ஆண்டவர்? உங்களால் எதை தாங்க முடியுமோ அதை தான் அனுமதிப்பார். திராணிக்கு மேலே சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் விடுறதில்லை. ஆனால் வாண்டடா வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரேன்னா என்ன பண்ணுவார்? வச்சுக்கோன்னு குத்துருவார். என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எப்போன்னா, இந்த பாதிரி பியோ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு என்ன இருந்தது? அப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கிறேன். காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர், ஆமாம் செகண்ட் இயர் தான் படித்தேன். காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கிறேன். பாதிரி பியோ கதை அப்போ தான் பெருசாக கேள்விப்படுறேன். எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிற ஆர்வ கோளாறு தான் எனக்கும். என்ன கோளாறு சொல்லுங்கள்? கேட்டுக்கிறீங்களோ? என்ன கேட்டேன்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கும். அப்போவுமே ஆண்டவர் பேச ஆரம்பித்த காலம்தான் அது. பேச ஆரம்பிச்சிருந்த காலம். அப்போ ஆண்டவர் தான் இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறாருன்ற திமிரில் என்னது, அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு பியோ மாதிரி 5 காயம் வேணும். அவர் சொன்னார், நீ ஒன்றே தாங்க மாட்டேன்னாரு. நீ தாங்க மாட்டேம்மா, அதெல்லாம் கஷ்டம், உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. நான் அவர்கிட்ட, எங்கே எக்மோர் தெரியுமா? எக்மோர் இறுதி ஆண்டவர் கோயில் தெரியுமா? அந்த கோயிலில் தான் வெள்ளிக்கிழமை கேட்குறேன், ஆண்டவரே நான் தாங்குவேன். அதெல்லாம் தாங்க மாட்டேடா, விட்டு. இல்லை இல்லை நான் தாங்குவேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, வேணும்னா ஒரு ட்ரெய்லர் காட்டுறேன். எப்படி? வேணும்னா ஒரு ட்ரெயில் சின்னதாக கொடுக்குறேன், நீ அதை தாங்கிட்டா என்ன பண்ணுற? 1 5 குத்துறேன்னார். வாயை மூடிட்டு இருந்துருக்கணுமா? இல்லை ஆண்டவரே பரவாயில்லன்னு சொல்லியிருக்கணுமா? ரைட் ஆண்டவரே, ஐ எம் ரெடி. வீட்டுக்கு போயிட்டேன். கையை பார்க்குறேன், காலில் வருதா. அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா இந்த பஜாஜ் ஸ்கூட்டர் பார்த்துருக்கீங்களா? பெருசாக பின்னாடி பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஸ்கூட்டியில் உட்காந்து பின்னாடி கால் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கே திரும்பினாருன்னு தெரில. ஒரு கல் அங்கே இருக்குது. கதையை பார்த்த மாதிரியே சிரிக்கிறீங்க. அங்கே ஒரு பாறை, ஒரு சின்ன அந்த மீடியன் இருக்கும்ல, ரோட்டு நடுவில் போட்டிருப்பாங்கல்ல, அது அந்த பக்கம் இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது. எங்கள் அப்பா எப்பயுமே இப்படியே சுற்றி போகிறவர். அன்னைக்கேன்னு பார்த்து இந்த 2 கல்லுக்கு நடுவில் இருக்க கேப் இருக்குல்ல, அதில் போய் ஒரு கட்டு எடுத்துடலான்னு திரும்பினார். இந்த கால் இருக்குல்ல, கால் அதில் சுண்டு விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் மட்டும் அந்த கல்லில் பட்டு அப்படியே அழகாக ட்விஸ்ட் ஆகி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. சுண்டு விரல் துண்டா கீழே விழு. அந்த தோல் இருக்குல்ல, தோலில் மட்டும் லைட்டாக பிடிச்சி தொங்கி நிற்குது. நான் என்னடா அது வலிக்குதுன்னு கீழே பார்த்தா துண்டா போச்சு. இப்போ தான் ட்விஸ்ட்டு. கோயிலில் மணி அடிக்குது, டேங் டாங். நான் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறேன், கண்ணுக்கு முன்னாடி அதே இறுதி ஆண்டவர் கோயில். மனசில் கேப்பியா?
நான் விளையாட்டுக்கு சொல்லலை, தவுளூண்டு சுண்டு விரல் தானே. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரே என்னது மன உளைச்சலாகி போச்சு. நம்மளால தான் பிள்ளையோட கால். அவர் பயந்து போய் அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சும்மா இருப்பாங்க, அவங்க நாள் பயம். ஐயோ இனிமேட்டு பிள்ளையால் நேரம் நடக்க முடியாது, இனி உன் பிள்ளையால் ஓட முடியாது. ஆமாம், நான் பிடி உஷா கூட அத்லீட்டு ஓட போகிறேன், என்னைய பார்த்தா ஓடுற மாதிரியே தெரியுது உங்களுக்கு. அவர் இனிமேட்டு பிள்ளையால் ஓட முடியாது, ஆட முடியாது. அவன் கால் இல்லாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியிறான் ஒரு சுண்டு விரலுக்கு. அவர் பயமுத்தன பயத்தில் எங்கள் அப்பா பெரிய டாக்டரை கொடுங்க, பெரிய ஆப்ரேஷன் கொடுங்க, பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி கம்பியெல்லாம் குத்தி ரெடி பண்ணியாச்சு. தவுளூண்டு சுண்டு விரல் 6 மாதம் என்னை என்ன பண்ண முடியல, நடக்கவே முடியல. இதில் என்ன கூத்துனா, நான் காலேஜ் போகணுன்னா டெய்லி அந்த இறுதியாண்டர் கோயிலை தாண்டி தான் போகணும். போகும்போதெல்லாம் ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னது? அடக்கி வாசி. உன்னால் தாங்க முடிஞ்சா கொடுப்பேன், உன்னால் தாங்க முடியலன்னா கொடுக்க மாட்டேன். கொடுத்தா வாங்கிக்கோ, கொடுக்கலையா ஸ்தோத்திரம்னு சொல்லி கம்முன்னு இரு. கொடுங்க ஆண்டவரே கொடுங்க. நான் பார்க்குறேன் நிறைய பேர் அப்படியே வந்து அழுவாங்க ஜபத்தில். நைட் வச்செல்லாம் வந்தால் எனக்கு வீடு இல்லை ஆண்டவரே, வீடு இல்லை. வீடு குத்ததுக்கப்புறம் துடைக்கிறதுக்குள்ளே உயிர் போதே, பெருகணுமே, க்ளீன் பண்ணணுமே, அது வரைக்கும் ஹவுஸ் ஓனர். எப்படி மோட்டர் ரிப்பேர் ஆனால் ஹவுஸ் ஓனர் திட்டிடலாம், கரண்ட் ஏதாவது ஆனால் யாரை திட்டலாம், ஹவுஸ் ஓனரை திட்டிடலாம். கார்பரேஷன் எவனை வந்தால் நான் இல்லை சார் அவன் தான் காட்டிடலாம். இப்போ அனுபவி, எல்லாம் நீ தான் பண்ணோம், யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா பெரிய வீடு கட்டி வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. புள்ள சாமியார் ஆகிட்டான், பொண்ணு கல்யாணம் மட்டும் வீட்டுக்கு போயிடுச்சு. ஒரு வீட்டில் 2 பேர், வீட்டில் இருக்கிறது 2 ஃப்ளோரு. அப்பா மேல் ஃப்ளோர்லேயும் அம்மா கீழ் ஃப்ளோர்லேயும் உருண்டு உருண்டு விளையாட வேண்டியதுதான். இனி அவ்வளோ பெரிய வீடு கேட்குறான். அவர் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறான், திருப்பி திருப்பி நச்சரிச்சு கேட்கணும். அவர்கிட்ட தாழ்ச்சியோடு இருக்க என்ன பண்ணனா பழக. ஜபத்திலையாவது ஆண்டவரே என் சித்தம் அல்ல, கண்ணு மூடி ஒப்பு கொடுங்க. இப்போ ஜபத்தில் ஆண்டவரே நான் உங்களை போல் மாறணும், நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அது போல் உங்கள் சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எத்தனையோ இயக்கங்களோட எத்தனையோ திட்டங்களோட இங்கே இப்போ ஏழாவூருக்கு வரத்துக்கு முன்னாடியே நிறைய பிளானிங்கோட ஆண்டவரே இதெல்லாம் கேட்கணும் வாங்கிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஆனாலும் ஆண்டவரே என் சித்தம் இல்லை. ஆமாம், ஒப்பு கொடுங்க. வாயால் உங்கள் வாயால் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்கள் சித்தம் ஆண்டவரே. அது எந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சி வச்சுருங்க அந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் இது என்னுடைய ஆசை, ஆனால் என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தம். உம் சித்தம் போல் என்னை என்றும் என் இயேசுவே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் என் இயேசுவே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. உம் சித்தம் போல் என்றும் என் இயேசுவே நீர் நடத்தும். வலதுகை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இனி என் ஜெபங்கள் எல்லாம் உமது சித்தம் நிறைவேற வேண்டும். என் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் அது அப்படியே நிறைவேற வேண்டும். என் அறிவின்படி அல்ல, என்னுடைய முயற்சிகளின்படி அல்ல,
என் வாழ்வில் உமது சித்தம், உமது திட்டம் உள்ளபடியே நிறைவேறட்டும். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்க, மாத்தாதீங்க. திருப்பி ஃபாதர் வந்து ஜெரிகோ வாக்கு போகும்போது திருப்பி உங்கள் கருத்தை என்ன பண்ணிடாதீங்க. நம்ம யோசிக்கிறத விட பல மடங்கு உயர்வாக தான் ஆண்டவர் நம்மை பற்றி யோசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை கேட்கும் போது அவர் வந்து கல்லை கொடுக்கிறவர் அல்ல, முட்டையை கேட்கும் போது தேளை கொடுக்கிறவர் அல்ல, மீனை கேட்கும் போது பாம்பை கொடுக்கிறவர் அவருடைய பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனம். ஏனெனில் என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே. இந்த ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றாரு, நான் வந்தது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கிடையாது. யாருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுறதுக்கு? தந்தை விருப்பத்தை. அதே யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்களேன். யோவான்ல 4:34. என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு. இது நீங்கள் பாருங்களேன், எப்போ திரும்ப ஆண்டவர் சொல்வார், இந்த சமாரிய பெண் ஆண்டவர் சந்திப்பார். எப்படி? சமாரிய பெண், அந்த நிகழ்ச்சி தெரியும் தானே உங்களுக்கு? சீடர்கள் கூட தான் வருவார். சீடர் அனுப்பிச்சுட்டுவார். என்னன்னு சொல்லி அனுப்புவார் தெரியுமா? பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வான்னு அனுப்பிடுவார். இந்த சமாரிய பெண் வந்தோடனே ஆண்டவர் இயேசு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசுவார் தெரியுமா? எனக்கு குடிக்க தண்ணி கொடு. அதுவும் பழைய தமிழ் பைபிள் எனக்கு ரொம்ப அதை பிடிக்கும். ஆண்டவர் அவளை பார்த்து தாகத்துக்கு தான் கேட்பார். எப்படி? அப்போ இயேசுவுக்கு ஒரு பசி இருக்குது, இயேசுவுக்கு ஒரு தாகம் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். ஆனால் அந்த பெண்ணு போய் எல்லா நற்செய்தியும் அறிவித்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நான் மெசியாவை உணர்ந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமேலு சீடர்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? ஏசாமி கிட்ட கொடுப்பாங்க. ஏசு சொல்வார், நான் சாப்பிட்டேன் பாரு. அப்போ ஏசாமி போய் சொன்னாரா? அவர் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு சாப்பாடு கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. அவருக்கு தாகம் தீர்ந்துச்சு. அவருடைய தாகம் என்னது? அந்த சமாரிய பெண்ணினுடைய ஆன்மாவை மீட்டெடுப்பது. நீங்கள் இன்றைக்கி கூட ஒரு மதர் தெரேசா ஹோம், அன்னை தெரேசா ஹோம் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா அங்கே சாப்பலில் பெரிய சிலுவை வச்சுருப்பாங்க. அந்த சிலுவை அடியில் 2 வரி எழுதிடுவாங்க, ஐ தர்ஸ்ட், தாகமாக இருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு தாகம் உண்டு, இயேசுவுக்கு ஒரு பசி உண்டு. அது என்ன பசி? அது என்ன தாகம்? தந்தையின் திருவுளத்தை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறோமா? இந்த தாவீது அரசரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், மனிதர்களாக பிறந்ததில் தாவீதை போல என் மனசுக்கு நெருக்கமானவன் யாருமே இல்லை. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் சொன்னார் தெரியுமா? தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, எதை செஞ்சாலும் சரி முதல்ல ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே உங்களுக்கு இது விருப்பமா? தாவீதுக்கு ரொம்ப ஆசைங்க. அவருக்கு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டணும்னு யாருக்கு ஆசை? தாவீதுக்கு ஆசை. எருசலேம் தேவாலயம். அவர் சொல்றாரு, நான் இங்க மாட மாளிகையில் இருக்கிறேன், ஆண்டவருடைய பேழையோ ஏதோ ஒரு டென்ட்ல இருக்குது, என்னால் அப்படி எப்படி இருக்க முடியும்? நான் அவருக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன். அரசனுடைய விட்டலத்தை விட தேவனின் இல்லம் மிக சிறப்பாக இருக்கணும். ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே உங்களுக்கு கட்டி கொடுக்குற. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, உன் கையாலெல்லாம் கட்ட ஒத்துக்க முடியாதுன்றார். சில சமயங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லது செய்யணும்னு ஆசைப்படலாம். ஆனால் அந்த நல்லதில் யாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்.
நல்லவங்க செய்கிறவங்க, நல்லது செய்கிறவங்க எல்லாரும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு படி செயல்படுறது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் யார் செய்யணும், யாருக்கு செய்யணும், எப்போ செய்யணும், எதுக்கு செய்யணும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதனால தான் அவருடைய பாதத்தில் உட்கார்றது அவசியம். தாவீது எல்லா விஷயத்திலையும் பாதத்தில் உட்காந்து கேட்டு கேட்டு செஞ்சார். ஒரே ஒரு நாள் உட்கார மறந்துட்டார். ஒரே ஒரு நாள் நான் கேட்டேன்னா எடுத்து கொடுக்குறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே கதை? அது வேற விலாவரியாக சொல்லணுமா இப்போ? அந்த கதை தெரியும்ல. ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த ஒரு முறை தான் அவர் தவறினார்னு போட்டிருக்கு. எப்போ? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காத ஒரே முறை. அவனுடைய குடும்பமே சபிக்கப்பட்ட குடும்பமாய் மாறியது. தாவீதின் வாழ்க்கை சின்ன பின்னமாய் போனது. ஒரே தவறு. என்ன தப்பு? செய்யணும்னு நினைச்சதை ஆண்டவர்கிட்ட செய்யலாமா வேணாமான்னு மற்றது எல்லாத்துலேயும் செய்யட்டுமா கேட்டு 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 செஞ்ச தாவீது ஒரே விஷயம் என்ன பண்ணாரு? கேட்காம செஞ்சுட்டாரு. வசமாக மாட்டிக்கினார். இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டா? அதெல்லாம் கிடையாது. போய் மாட்டிக்கிறது. எப்படி? வாண்டடாக போய் மாட்டின, ஆண்டவரே காப்பாற்றுங்க. பழகணும். என்ன பழகணும்? ஆண்டவர்கிட்ட கேட்க பழகணும். ஆண்டவரே உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்குதா? ஆண்டவரே உங்களுக்கு இதில் சித்தம் இருக்குதா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரிடம் குரல் எழுப்பி, உரத்த குரல் எழுப்பி, சத்தம் எழுப்பி, கண்ணீர் சிந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? மன்றாடி வேண்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தி அழுது கதறி அழுந்து ஜெபம் பண்ணுவாராம். யார் எங்கே இருக்குது? பைபிள்லேயே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அவர் கதறி கதறி ஜெபம் பண்ணுவார். எதுக்கு? அந்த கொடூரமான மரணத்தில் இருந்தவர் காப்பாற்றப்படுவதற்காக. ஆனாலும் என் சித்தம்படி அல்ல, சித்தம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வேலை செய்ய தயாராக இருக்கிறீங்களா? அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். எதுக்கு சொல்கிறாங்க டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி பைபிள் படிங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை தினமும் அறிந்து கொள்வதற்கு தினமும் பைபிள் படிக்கணும். எப்போ படிக்கணும், எங்கே படிக்கணும் அதெல்லாம் படியாது. நீங்கள் எதை வேணால் படிங்க. அவர் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை அவர் சொல்லாமல் இருக்க மாட்டார். அவர் பேசணும்னு முடிவு எடுத்துட்டார்னா உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டார்னா அதை கொடுக்காம இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது உதவி செய்யணும். என்ன செய்யணும்? பைபிளை எடுத்து படிக்கணும். தலைமாட்டில் வச்சு தூங்குறதுனால ஆண்டவர் பேச மாட்டார். பைபிளுக்கு பூ போட்டு தூமம் போடுறதுனால ஆண்டவர் வந்து பேச மாட்டார். ஆண்டவர் பேசணுன்னா என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து படிக்கணும். படிக்க தெரியாதா? என்ன பண்ணணும்? யாரையாவது படிக்க விட்டாவது கேட்கணும். ஒப்பு கொடுங்களேன். கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையின் திருவுள்ளத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அதுபோல் ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். Not my plan, Lord, your plan. Let your plan be done. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. உம் சித்தம் போல் என்னை என்றும் என் இயேசுவே நீர் நடத்தும்.
ஜெபிக்கிறேன். பரலோக தந்தையே, உம்முடைய சித்தத்தின்படி மேலான திட்டத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி படைப்பின் தொடக்கத்திலே எங்களை முன்குறித்தீர். இதோ இந்த நாளில் எங்களை அழைத்து வந்தீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்றவர் போல் உருமாற்றி ஒரு நாள் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பீர் என்று எங்களுக்கு அருள்மொழி கூர்ந்தீரே. இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வசனங்களும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த படிப்பினையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் மாறிட உதவுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் உமது சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிற தீர்மானங்கள். எங்கள் திட்டம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமும் உம்முடைய திட்டமும் நிறைவேற வேண்டும் என்று எங்களை நான் அர்ப்பணித்த அந்த தீர்மானங்கள், உம்முடைய பிரசன்னத்தில் தாழ்ச்சியாய் மன்றாட நாங்கள் ஏறெடுத்த தீர்மானங்கள், உம்மை போலவே இந்த உலகத்தில் வாழ நாங்கள் எடுத்த தீர்மானத்தை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், உமது சித்தத்தின்படியே எங்களை வாழ வைப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித கன்னிமரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.